வணக்கம். என் பேர் தாமஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஒரு பிரேக் அவுட் மார்க்கெட்டுன்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு 4 பிரேக் அவுட் இன்றைக்கி நடந்தது. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னாச்சுன்னா 2 ஃபேக்டர் இருக்குது. ஒன்று வார் சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய எஃபெக்டும் ஒன்று. ஆனால் மேஜர் எஃபெக்ட் என்ன அப்படின்னாச்சுன்னா சைனாவும் யூஎஸும் அந்த ட்ரேடு டீலில் டேரிஃப் சம்மந்தமாக அவங்க ஒரு 90 நாளுக்கு எல்லா டேரிஃபையும் நிறுத்தி வச்சுருக்குறாங்க. இதுதான் இன்றைக்கி மார்க்கெட் இந்த அளவுக்கு பிரேக் அவுட் ஆகி மேலே ஏறினதுக்கு மெயின் ரீசன் இதுதான். சீஸ் ஃபயருன்றது ஒரு அடிஷ்னல் ரீசனாக இருந்தாலும் அது இந்த அளவுக்குலாம் கொண்டு போனது இந்த யூஎஸ்ஓ சைனாவினுடைய இந்த ட்ரேடு டீல் தான் இந்த அளவுக்கு கொண்டு போச்சு. இதில் இப்போ ஆக்சுவலாக நான் இதை பற்றி பேசுகிறதுக்காக வரலைங்க. என்ன சொல்ல வரேன் அப்படின்னாச்சுன்னா இன்றைக்கி ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்றத பற்றி தான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ இந்த ஷார்ட்ஸை போடுறேன். நான் இது ஷார்ட்ஸ் எவ்வளோ சீக்கிரத்தில் முடிக்க முடியுமோ முடிச்சிடறேன். நான் இது என்னென்னா இன்றைக்கி நிறைய பேர் பிரேக் அவுட்ஸை தவற விட்டுருப்பீங்க. நீங்கள் தவற விட்டுட்டு உங்களுக்கு ரொம்ப மன அழுத்தத்தில் இருப்பீங்க, ப்ரெஷரில் இருப்பீங்க. இது ட்ரேடிங்கில் எல்லாருக்குமே வர ஒரு அனுபவம் தான். இது நீங்கள் ஆள் கிடையாது. பல பேர் பல தடவை இந்த மிஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்தமாரி வாய்ப்புகளை. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நான் மத்தியானமாக இல்லை ஆஃப்டர்நூன் ஒரு பிரேக் அவுட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன். நான் ஓஏ வச்சு நான் ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன். நான் போட்டுட்டு அந்த பிரேக் அவுட்டை நானே கேட்சப் பண்ணல. நான் ஸ்பாட்டில் இல்லை. நான் பார்க்குறேன், எல்லாம் முடிஞ்சு போச்சு, அது ஏறி போச்சு. அதுக்கப்புறம் நான் உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கும் வழி இல்லை. அதுக்கப்புறமா நடந்த பிரேக் அவுட்ஸ்லேயும் எல்லா பிரேக் அவுட்ஸுமே நான் கேட்சப் பண்ணல. நான் ஒரு 2 பிரேக் அவுட்டை மட்டும்தான் நான் கேட்சப் பண்ணி அதனுடைய ஃபுல் அட்வான்டேஜை நான் எடுத்தேன். நான் ப்ராஃபிட்டை மற்ற இது ரெண்டுத்தையும் இது எடுக்கலை. ஒரு சில பேர் ஒன்றுத்தையுமே எடுக்காமல் இருப்பீங்க. ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன வரும்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டுன்றது வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு பிரேக் அவுட்டை விடுறப்பயே உங்களுக்கு அது வந்துடும் அந்த மைண்டில். அது என்ன வரும்னா என்றைக்குமே ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை பயந்துட்டீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் அடுத்தது சக்ஸஸாக பண்ண மாட்டீங்க. எதையுமே அடுத்தடுத்து தப்பு தான் நடக்கும். அதனால் இந்த சைக்காலஜிக்கலை தான் நீங்கள் ஓவர் கம் பண்ணணும். ஸோ இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னாச்சுன்னா இதுக்கு காலம்தான் மருந்து. நீங்கள் ஒரு 4-5 தடவை இந்தமாரி 4-5 தடவை இல்லை, 1 வருஷம் 2 வருஷம் இந்தமாரி ஏகப்பட்ட ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டை நீங்கள் சந்தித்தாதான் உங்கள் மனநிலை ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நிலைக்குள்ளே வரும். இது நீங்கள் 50,000 ரூபா 30,000 ரூபா 40,000 பணம் கட்டி எந்த இடத்துலையும் கோர்ஸ் படிக்கிறதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீச்சலில் ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் படிக்கலாமா, இல்லை தரையில் சொல்லி கொடுத்தா உங்களால் கற்றுக்க முடியுமா? அந்த மாதிரி தான் ட்ரேடிங்கில் இருக்கிற அந்த சைக்காலஜிக்கல் பார்ட்டை யாராலையும் கற்றுக்கலாம் தர முடியாது. அது உங்கள் சொந்த அனுபவத்தில் நீங்கள் அதில் போய் மாட்டி சிக்கி அந்த மனநிலைக்குள்ளே போய் அதிலிருந்து மீண்டு கற்றுக்கிறது தான் அது. இந்த லெசனுக்காக நீங்கள் செலவு பண்ணுற தொகை எவ்வளோ தெரியுமா இருக்கும்? நீங்கள் எவ்வளோ லாஸ் பண்ணுறீங்களோ அதுதான் அதனுடைய ஃபீஸு. நான் கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கு மேலே லாஸ் பண்ணியிருக்கிறேன் இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டு இந்த விஷயத்துலேயே. ஒரு நாள் விட்டுருவேன், அடுத்த நாள் அந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னு அவசரப்பட்டு எதையாவது செஞ்சு இருக்கிறதையும் இன்னும் விடுவேன். இந்த மாதிரியே நான் என்னுடைய ஃபுல் கேபிட்டலையுமே நான் விட்டுருக்கிறேன். அதுக்கப்புறமா கடனை வாங்கி திருப்பி போட்டு அதையும் விட்டுருக்குறேன். ஸோ இது அதனுடைய வழி என்னன்றது எனக்கு தெரியும். அது ஸோ இதெல்லாம் யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. ஒன்று நல்லா ஞாபகத்துக்கு வச்சிங்க, இந்த ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட இந்த பங்கு சந்தைன்றது பல மடங்கு பணம் புழல்ற ஒரு இடம். இந்தமாரி பணம் ரொட்டேட் ஆகிற எந்த ஒரு ஃபீல்டும் ஒரு மார்க்கெட்டும் கிடையாது. அந்தமாரி ஷேர் மார்க்கெட்டு. அந்த ஷேர் மார்க்கெட்டில் ஒருத்தன் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேடிங் பண்ணுறான்னு வச்சிங்களேன், அவனுக்கு கிளாஸ் எடுத்து சம்பாதிக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. அவனுக்கு அந்த ட்ரேடிங்லேயே வரும். இப்போ கிளாஸ் எடுக்க போகிறாங்க அப்படின்னாச்சுனால ட்ரேடிங்கில் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்றது தான் அர்த்தம். இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னாச்சுன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த இண்டிகேட்டரு இதெல்லாம் ஒரு குப்பங்க. நம்ம ஜெயிக்கிறதுக்கு மெயினான ரீசன் நம்மளுடைய மைண்ட் செட்டு தான், நம்மளுடைய சைக்காலஜிக்கல் வில் பவர் தான்.
அதுதான் வந்து நம்மளை வந்துட்டு ஒரு வெற்றிக்கு கொண்டு போகுமே ஒழிய, நீங்கள் 1000 படிக்கலாம், நீங்கள் அது பண்ணலாம், இது எனக்கு அது தெரியும், இந்த இண்டிகேட்டர் தெரியும், அந்த இது தெரியும், எது நீங்கள் வந்து தெரிஞ்சிருந்தாலும் சரி, நீங்கள் மானிட்டர் முன்னாடி உக்காந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுன்றப்ப தான் வந்து உங்களுடைய ரியலான உங்களுடைய நாலேஜ் எல்லாம் என்னன்றது அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே வந்துட்டு ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு விஷயம் அது. அதனால நான் ஏற்கனவே ஒன்று சொல்லியிருந்தேன், ட்ரேடிங் இன் த ஜோன் அப்படின்ற ஒரு புக்கு வந்து இருக்குது, அதை வாங்கி படிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்டு தான், நம்ம எல்லாமே வந்து மைண்ட் செட்டு தான். அதனால் இன்றைக்கி வந்து மிஸ் பண்ணவங்க, பிரேக் அவுட்டை வந்து மிஸ் பண்ணவங்க ஒரி பண்ணாதீங்க, கவலை பண்ணாதீங்க. இன்றைக்கி நீங்கள் படுற அந்த வேதனை இருக்குல்ல, அதுதான் வந்து பணம், அது வந்து ஃபீஸு. நீங்கள் கற்றுக்கிற லெசனுக்காக நீங்கள் கொடுக்குற ஒரு ஃபீஸு. இப்போ சும்மாவை எடுத்து கொடுத்துட்றீங்க, ஒருத்தருக்கு 50,000 ஃபீஸ் தரேன் அப்படின்ட்டு, இந்தாங்க 50 ரூபா அந்த கோர்ஸுக்காக 50 ரூபா தரேன்னு சொல்லிட்டு சும்மாவை கொடுக்குறீங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது தானே கொடுக்குறீங்க. அந்த மாதிரி இன்றைக்கி நீங்கள் வந்து வழியில் வந்து கஷ்டத்தில் மனசு கஷ்டப்படுறது படுறீங்கல்ல, அந்த பெயின் தான் இப்போ நீங்கள் வந்து கற்றுக்கிறதுக்காக கொடுக்குற ஃபீஸு. இது வந்து பல லட்சம் ரூபாய்களுக்கு வந்து சமமானது. அதனால் எவ்ரி ஃபெயிலியர் வந்து லேர்ன், ஒவ்வொரு தோல்வியில் இருந்தும் நம்ம வந்து பாடம் கற்றுக்கணும். அப்போ தான் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக வந்து நம்மளால் வந்து வர முடியும். அதனால் இன்றைக்கி வந்து விட்டவங்க வந்து கவலைப்படாதீங்க. நாளைக்கு எடுக்கணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா திருப்பி வந்து தவறு பண்ணுவீங்க. இன்னைய இது வந்து இன்னையோட முடிஞ்சு போயிடுச்சு. நாளைய தினம் வந்து எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ நாளைக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள். இன்றைய இதை வந்து இன்னையோட விட்டுருங்க. இது இன்றைக்கி வந்து நீங்கள் இன்றைக்கி படுற கஷ்டம், இந்த விட்டுட்டமே மனசில் வந்து படுற துக்கம் வந்து நீங்கள் வந்து ஒரு கோர்ஸில் போய் ஜாயின் பண்ணி அந்த கோர்ஸில் வந்துட்டு கொடுத்த ஃபீஸாக நினச்சிக்கிங்க உங்கள் வழியில். புரியுதுங்களா? இதுதான் வந்து லேர்னிங். இப்படி தான் நான் வந்து லேர்ன் பண்ணி நான் முன்னுக்கு வந்தேன். அதனால தான் வந்து இதை வந்து சொல்கிறேன். அதனால் உங்களுடைய கஷ்டம் வந்து எனக்கு தெரியும், எப்படி ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு இதை மிஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த இதை ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், அதாவது உன்னை தவற விட்டுட்டோமே அப்படின்ற ஒரு பயம், அது கூட சேர்ந்து எல்லாமே வரும். அது என்ன ஒன்றுனா அது திருப்பி தப்பு பண்ண வச்சிடும். அதனால் இதை வந்து புரிஞ்சுங்க. நாளைக்கு வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. இதை இன்னையோட விட்டுருங்க. அது இன்றைக்கி கொடுத்த வந்து ஒரு எடுத்த ஒரு லெசனாக நீங்கள் நினச்சிக்கணும். நன்றி.